நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். வீடியோவில் நம்ம லெட், கான்ஸ்ட் அண்ட் வேர் கீவேர்ட்ஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம எப்பயுமே வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணணும்னா லெட், கான்ஸ்ட் அண்ட் வேர் இந்த 3 கீவேர்ட்ஸ் வச்சு தான் மோஸ்ட்டாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் லெட் அண்ட் கான்ஸ்ட் இந்த 2 கீவேர்ட்ஸுமே பிளாக் ஸ்கோப்டு கீவேர்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ ஒரு பிளாக்குள்ளே அந்த கீவேர்டு வச்சு நீங்கள் வேரியபிள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அதை வந்து அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் லெட் அண்ட் கான்ஸ்ட்ன்றது. வேர் கீவேர்ட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதோட வேல்யூவை நீங்கள் அந்த பிளாக்குள்ளே அண்ட் பிளாக்கு வெளியவும் மாடிஃபை பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஏ. லெட் கீவேர்டு வச்சு நான் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் ட்ரூ. இந்த இஃப்ன்றதும் ஒரு பிளாக் தான். இதில் திரும்ப லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 6ன்னு போடுறேன் நான். இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது console.log ஏவை லாக் பண்ணுறேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் ஏவை லாக் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துட்டு என்ன அவுட்புட் வருதுன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 5 ஏ ஈக்குவல் டு 5. ஃபஸ்ட்டு நம்ம கன்சோல் லாக் பண்ணப்போ 5. இந்த லைன்லையும் நமக்கு 5 தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பிளாக் ஸ்கோப்டு நேச்சர் அப்படின்றது. அண்ட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நீங்கள் திரும்ப லெட் கீவேர்டு வச்சு ஏ ஈக்குவல் டு 6ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஏ ஈக்குவல் 6ன்றது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்கும். இப்போ இதுவே இந்த லெட் கீவேர்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஏவை மாடிஃபை பண்ணிடும். ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா 5 6ன்னு வருதா. பட் இதுவே லெட் கீவேர்ட் போட்டோம்னா இந்த ஏன்றது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்கும். இதுவே நம்ம வேர் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் வேர் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன் லெட்டுக்கு பதிலாக. இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா 5 6. ஸோ இதுதான் வந்து லெட் கீவேர்டுக்கும் வேர் கீவேர்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. வேர் கீவேர்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த வேரியபிளை பிளாக் ஸ்கோப்டாக வச்சுக்காது. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அதே நேமில் வேரியபிள் இருந்தால் அந்த வேரியபிளை ஓவர் ரைட் பண்ணி அதோட ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ லெட் கீவேர்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கான்ஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. கான்ஸ்ட் கீவேர்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணும் போதே இனிஷியலைஸ் பண்ணிடணும். அதை வந்து திரும்ப நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இங்கேயும் நீங்கள் கான்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அவுட்புட் எக்ஸ்பெக்டட் லெட் கீவேர்டு யூஸ் பண்ணப்போ என்ன வந்துச்சோ அதே தான் வரும். ஒன்லி திங் இஸ் நீங்கள் இங்கே இப்போ கான்ஸ்ட் எடுத்துகிட்டு ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். assignment to const variable. So const keyword யூஸ் பண்ணி வேரியபிள் அசைன் பண்ணும் போது அதை திரும்ப ரீஅசைன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் லெட், கான்ஸ்ட் அண்ட் வேர் கீவேர்டுக்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம வேரியபிள் ஹாய்ஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்கோப்டு கீவேர்டான லெட் அண்ட் கான்ஸ்ட் ரெண்டுமே இந்த வேரியபிள் ஹாய்ஸ்டிங் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேர் கீவேர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் லெட் கான்ஸ்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வேர் a is equal to 5 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் இந்த லைனுக்கு முன்னாடி லைன்லேயே நான் console.log of ஏவை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா அன்டிஃபைண்டுன்னு வருது உங்களுக்கு அவுட்புட்டு. எரர் எதுவும் த்ரோ பண்ணல, ஆனால் அன்டிஃபைண்டுன்னு வருது.
இது வந்து வேர் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவே நான் லெட் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து ரெஃபரன்ஸ் எரர் த்ரோ பண்ணும். cannot access A before initialization. ஸோ இங்கே வந்து வேரியபிள் ஹாய்ஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு வேரியபிளை வேர் கீவேர்டு வச்சு டிஃபைன் பண்ணாலுமே நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும் போதே வேர் கீவேர்டு வச்சு டிஃபைன் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனோட டாப்புக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே அந்த வேரியபிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணாது, ஆனால் அன்டிஃபைன்டுன்ற அவுட்புட் வரும். வேரியபிள் ஹாய்ஸ்ட் ஆகும்போது அந்த வேரியபிள் டிக்ளேர் ஆனது மட்டும்தான் ஹாய்ஸ்ட் ஆகும். அதோட இனிஷியலைசேஷன் அதாவது வேல்யூ வந்து ஹாய்ஸ்டிங்க்கு போகாது. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ இங்கே வேரியபிள் ஹாய்ஸ்டிங் எப்படி நடக்கும்னா, இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு அன்டிஃபைன் அப்படின்ட்டு டிஃபைன் ஆகிக்கும். இந்த லைன் வரும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்கிறதுனால ஏக்கு வந்து 5ன்ற வேல்யூ அசைன் ஆகிக்கும். இப்போ இதுக்கு அடுத்த லைனில் நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ 5ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வேரியபிள் ஹாய்ஸ்டிங் கான்செப்ட் ஜாவாஸ்கிரிப்டில். வேரியபிளுக்கு நார்மல் வேரியபிளுக்கு இது கேஸு, பட் ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஹாய்ஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் print b அப்படின்ட்டு console.log of inside b. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற லைனுக்கு முன்னாடி லைன்லேயே நான் கால் பண்ணுறேன். இன்சைட் b. ஸோ ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து இதுவும் வந்து ஹாய்ஸ்டிங்கில் இருக்க ஒரு கான்செப்ட் தான். ஸோ வேரியபிள் வந்து வேர் கீவேர்டு வச்சு டிஃபைன் பண்ணிங்கன்னா ஹாய்ஸ்ட் ஆகும், அன்டிஃபைன்டுன்ற வேல்யூவோட ஹாய்ஸ்ட் ஆகும். அதேமாரி ஃபங்க்ஷன்ஸு அந்த மொத்த ஃபங்க்ஷனுமே ஹாய்ஸ்ட் ஆகிடும் ஸ்டார்டிங்க்கு. ஸோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்க லைனுக்கு முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு. பட் ஆனால் இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ print b is not a function. இது ஏன்னா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஹாய்ஸ்ட் ஆகாது. ஸோ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஹாய்ஸ்ட் ஆகிடும் அதோட டாப்புக்கு, அந்த ஸ்கோப்போட டாப்புக்கு. பட் ஆனால் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஹாய்ஸ்ட் ஆகாது. இந்த வீடியோவில் நீங்கள் லெட், கான்ஸ்ட் அண்ட் வேர் கீவேர்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் ஹாய்ஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.